ஹரே கிருஷ்ணா. ருத்ராணாம் சங்கரஷ்சாஸ்மி வித்தேஷோ யக்ஷரக்ஷசாம் வசூனாம் பாவகஷ்சாஸ்மி மேருஹு ஷிகரிநாமகம். பகவான் கிருஷ்ணர் இதில் என்ன சொல்கிறார்? 11 ருத்ரர்களில் சங்கரன் அல்லது சிவபெருமான் தான் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தவர். ஸோ அந்த சங்கரன் தான் நான் அப்படிங்கிறாரு. ருத்ராணாம் சங்கரஸ்சாஸ்மி, அஸ்மினா நான். வித்தேஷோ, வித்த ப்ளஸ் ஈஷா, வித்தேஷா. ஈஷானா ஈஸ்வரன். வித்த அப்படின்னா செல்வம். அந்த செல்வத்துக்கு அதிபதி யார்? இப்போ கஜானா இருக்கு இல்லையா, ட்ரெஷர் அப்படிம்போம் ஆங்கிலத்தில். ஸோ அந்த கஜானா அதுக்கு அதிபதி யார் அப்படின்னா குபேரன். ஸோ அந்த குபேரன் யார் அப்படின்னா அவனை யக்ஷனும் சொல்லலாம், ராட்சசன்னும் சொல்லலாம். ஸோ யக்ஷரும் ராட்சசுமான அந்த குபேரன் தான் நான் அப்படிங்கிறார். வித்தேஷோ யக்ஷ ரக்ஷசாம் வசூனாம் பாவகஷ்சாஸ்மி. பாவகஹ அப்படின்னா அக்னி, நெருப்பு. ஸோ அஷ்டவசுக்களில் நெருப்பு, அதாவது அக்னி தான் முதன்மையானது, முக்கியத்துவமானது. ஸோ அதனால் வசூனாம் பாவகஷ்சாஸ்மி அப்படிங்கிறாரு பகவான். அக்னி இல்லாமல் உங்களால் சாதாரணமாக நம்ம சாப்பாட்டை கூட ஜீரணிக்க முடியாது. ஏன்னா நம்ம சாப்பாட்டை ஜீரணம் பண்ணுறதே நம்ம வயிற்றில் இருக்கிற அக்னி தான். சுருக்கமாக அக்னி இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியாது. அது ரொம்பவே நம்ம வாழ்வாதாரத்துக்கு ரொம்ப முக்கியமானது. மேருஹு ஷிகரிநாமகம். ஷிகரி அப்படின்னா மலை. மேருஹு அப்படின்னா மலைகளில் நான் மேருமலை அப்படிங்கிறார். மேருமலைங்கிறத நம்ம சாதாரண கண்ணால் பார்க்க முடியாது. அர்ஜுனனுக்கு எப்படி ஸ்பெஷலாக தெய்வீகமான பார்வையை கொடுத்தாரோ, டிவைன் விஷனை கொடுத்தாரோ, தன்னுடைய விஸ்வரூப தரிசனத்தை காமிக்கும்போது, அது மாதிரி நமக்கு டிவைன் விஷன் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் மேருமலையை பார்க்க முடியும். ஸோ அந்த மேருமலை தான் நான் அப்படிங்கிறாரு பகவான். ஹரே கிருஷ்ணா.